إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب المبين. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை யார் பின்பற்றினார்களோ, பின்பற்ற போகின்றார்களோ, அத்துணை முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் நஸீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக, ரசூலாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் பல சவால்களை, பல இன்னல்களை, பல துக்கமான நிகழ்வுகளை சந்தித்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறுபட்ட ஆறுதல்களை சொன்னார். கடுமையான கவலையான ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக வேண்டி ஒரு சூறாவையே இறக்கினார். அந்த சூறாவில் சொல்லப்பட்ட அந்த நபியை, அந்த நபிக்கு ஏற்பட்ட சோதனைகளை மனிதன் சிந்தித்தால் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போய்விடும். அந்த சூறாவுக்கு அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ், சம்பவங்களில், ஸ்டோரிஸ்களில் மிக அழகான சம்பவம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த சம்பவத்தின் ஆரம்பம் ஒரு கனவை கொண்டு அமைகின்றது. அந்த கனவை கண்டவர் உலகத்திலேயே மிக அழகான ஒரு சிறுவர், ஒரு மனிதர் அந்த கனவை கண்டார். அவர் வாப்பாவிடத்தில் வருகின்றார். வந்து சொல்கின்றார்: வாப்பாவே, யாக்கூப் நபியே, நான் 11 நட்சத்திரங்களை கண்டேன். வஷ்ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் நான் கண்டேன். ரஅய்துஹும் லீ சாஜிதீன், அவைகள் அனைத்தும் எனக்கு சுஜூத் செய்வதை, சிரம் பணிவதை கண்டேன் என்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை சொன்னவுடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது, இப்பொழுது என்ன சிச்சுவேஷன். நான் யூசுஃபை அதிகம் நேசிக்கின்றேன், இது எனது மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்காமல் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கனவு அவர்களுக்கு வெளிப்படும் என்றால் யூசுஃபுக்கு ஏதாவது அநியாயம் செய்து விடுவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்: யா புனை லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக், எனது மகனே, உனது கனவை உனது சகோதரர்களுக்கு சொல்லாதே. ஃபயகீது லக கைதா, அப்படி செய்தால் உனக்கு ஏதாவது சூழ்ச்சிகளை செய்து, வேறு திட்டங்களை தீட்டி உன்னை அழிப்பதற்கு முயற்சிப்பார்கள். காரணம், இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் எப்பொழுதும் மனிதனுக்கு மிக பெரும் தெளிவான விரோதியாக இருக்கின்றான். நபிமார்களின் பிள்ளைகளாக இருந்தாலும் ஷைத்தான் இருக்கத்தான் செய்வான். ஷைத்தான் ஏதாவது செய்து வழிகெடுத்து விடுவான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்கின்றார்கள், வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தேவைகள், வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய விடயங்கள், இவைகளை நாம் அடைவதற்கு அதை மறைத்து உதவி தேட வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. எமது ஃபியூச்சர் பிளானிங் என்ன இருக்கின்றது, எனது வியாபாரத்தை எப்படி செய்ய போகின்றேன், நான் எங்கே போக போகின்றேன், எப்படியெல்லாம் செய்ய போகின்றேன், அனைத்தையும் அனைவரிடத்திலும் சொல்லக்கூடாது.
அதை நாம் மறைத்து அதற்கு உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அடைந்து கொள்வதற்கு உரிய மிகப்பெரிய வழி அதை மறைக்க வேண்டும். காரணம், கண்கள் அனைத்தும் சமமானவை கிடையாது. சில கண்கள் நலவை நாடும் கண்கள், இன்னும் சில கண்கள் எமக்கு நலவை நாடாத கண்கள். உண்மையில் நல்ல கண்களாக இருந்தாலும் மனிதனுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் பொழுது, மனிதன் முன்னேற்றத்தை அடையும் பொழுது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பு பொறாமை என்பது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுவதற்கு நாம் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. முடிந்த அளவு எமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களாக இருக்கலாம், எமது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களாக இருக்கலாம், எமது தொழில் விடயமான வியாபாரம் விடயமான பாக்கியங்களாக இருக்கலாம், இவைகளை முடிந்த அளவு மறைத்து எம்முடன் வைத்து அல்லாஹ் எவைகளை அந்த கடமைகளாக சொல்லி இருக்கின்றானோ அவைகளை நிறைவேற்றிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு நான் மிகச்சிறந்த செல்வந்தன், மிகச்சிறந்த தந்தை, மிகப்பெரிய ஒரு மனிதன் என்று நாம் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவை சொல்லவில்லை. எப்படியோ மனிதனுக்கு ரகசியத்தை மனதுக்குள்ளால் வைத்துக் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு முறையிலே அவரது சீக்ரெட் கசிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இந்த ரகசியம் தெரிந்தவுடன் சகோதரர்கள் மஷூரா பண்ணுகின்றார்கள். என்ன மஷூரா சொல்கின்றார்கள்? எங்களுடைய வாப்பா யூசுஃபை தான் அதிகம் நேசிக்கின்றார். யூசுப் எங்களை விட எங்களுடைய வாப்பாவுக்கு நேசத்துக்குரியவராக இருக்கின்றார். சொன்னார்கள், இன்ன அபானா லஃபீ பலாலின் முபீன், நிச்சயமாக எங்களது வாப்பா தெளிவான வழிகேட்டிலே இருக்கின்றார். அவர் எங்களை தான் அதிகம் நேசிக்க வேண்டும். நாம் தான் வாப்பாவுக்கு அனைத்திலும் ஹெல்ப்பாக இருக்கின்றோம். எம்மை நேசிக்காமல் இந்த சிறுவனை நேசிக்கின்றாரே, இவரை போய் நேசிக்க வேண்டுமா? நாம் தானே பலசாலிகள், அவருடைய காரியங்கள் அனைத்தையும் நாம் தானே செய்கின்றோம், இவர் தவறான வழியிலே இருக்கின்றார் என்று பாப்பாவை பிழையாக பார்த்தார்கள். சில சந்தர்ப்பங்களிலே குடும்பத்திலும் இது நடக்கத்தான் செய்யும். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், யூசுஃபை கொன்று விடுங்கள், அல்லது அவரை ஒரு பாலைவனத்திலே விட்டு விடுங்கள். அப்படி செய்தால் யஹ்லுலகும் வஜ்ஹு அபீக்கும் வதகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன், நமது வாப்பாவின் அன்பு முழுமையாக நமக்கு கிடைத்துவிடும். அதற்கு பின்னால் திரும்பி தௌபா செய்து விடலாம். சில மனிதர்கள் நினைப்பது, நாம் செய்ய வேண்டிய குற்றங்கள் அனைத்தையும் செய்வோம், எந்த அநியாயத்தையும் செய்வோம், வருஷத்துக்கு ஒரு உம்ராவை ஹஜ்ஜை செய்து கொண்டால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நினைக்கின்றோம். கண்ணியமானவர்களை சொன்னார்கள், யூசுஃபை கொன்று விடுவோம், கொன்றுவிட்டு நாம் தௌபா செய்து நல்லவர்களாக ஆகிவிடுவோம், வாப்பாவின் அன்பு கிடைக்கும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, கெட்டவர்களிலும் சில நேரங்களிலே அநியாயம் செய்பவர்களிலும் குறைந்த அநியாயம் செய்யக்கூடிய ஒருவரும் இருப்பார், நல்லவரும் இருப்பார். அங்கே அந்த 10 சகோதரர்களில் சாதாரணமான நல்ல ஒரு சிந்தனையுடையவர் இருந்தார். சொன்னார்கள், கொன்று விடாதீர்கள், கொல்வது நல்ல ஒரு பண்பு கிடையாது. அவரை ஒரு பாலடைந்த கிணத்திலே போட்டு விடுங்கள், அவரை யாராவது வழிபோக்கர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்றார்கள். எப்படி வாப்பாவிடத்தில் பேசுவது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதும் தன் மகனை பிரிந்ததே கிடையாது. அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு. சொன்னார்கள், வாப்பா, மாலக லா தமன்னா, ஏன் எங்களை நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள்? யூசுஃபை எங்களுடன் நீங்கள் அனுப்பிவிடுங்கள். அர்சில்ஹு மஅனா கதை யர்தா வயல்அப் வஇன்னா லஹு லஹாஃபிதுன். அவர் விளையாடுவார், அவர் ஏதாவது மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கிவிட்டு வருவார், நாம் அவரை பாதுகாப்போம் என்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அன்பு உள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னார்கள், நீங்கள் அவரை கொண்டு செல்வீர்கள், அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் மறந்திருக்கும் பொழுது ஓனாய் அவரை சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகின்றேன். சில சந்தர்ப்பங்களிலே எதை நாம் பேசுகின்றோமோ அது சோதனையாக அமைந்துவிடும். பேசக்கூடிய பேச்சே சோதனையாக அமைந்துவிடும். உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல் பலாஉ முவக்கலும் பில் மன்திக். சில சந்தர்ப்பங்களிலே
சில பேச்சுக்களை நாம் கணக்கில்லாமல் பேசிவிடுவோம். அதே எமக்கு அழிவாக மாறிவிடுகின்றது, எமக்கு சாபமாக மாறிவிடுகின்றது. பேச்சுக்கு பிள்ளைகளுக்கு ஏசி விடுவோம், பேச்சுடன் சேர்த்து சில ஏச்சுக்களை ஏசி விடுவோம். அதே எமது பிள்ளைகளுக்கும் அழிவாக மாறிவிடும். சொன்னார்கள், நீங்கள் மறந்திருக்கும் பொழுது, உங்களது வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று பயப்படுகின்றேன் என்றார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சொன்னார்கள், எப்படி ஓனாய் சாப்பிட முடியும்? நாங்கள் பலசாலிகள், இப்படி பலமான நாங்கள் இருக்கும் பொழுது ஓனாய் சாப்பிடும் என்றால் நாங்கள் தான் நஷ்டவாளிகள் என்றார்கள். அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த 4 சோதனைகளை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்தும். சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்தும். கண்ணியமானவர்களே, கொண்டு செல்கின்றார்கள், பாலடைந்த கிணத்திலே போடுகின்றார்கள். அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறைமுகமாக வஹ்யை சொன்னார், நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மாலை நேரத்திலே பொய் கண்ணீருடன், பொய் அழுகையுடன் அழுது கொண்டு வருகின்றார்கள். சொன்னார்கள், வாப்பா, யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விட்டது, யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விட்டது. நீங்கள் எங்களை நம்ப மாட்டீர்கள். வமா அன்த பிமுக்மினின் லனா வலவ் குன்னா சாதிகீன். நாங்கள் உண்மை சொன்னாலும் எங்களை நீங்கள் நம்ப தயாராக இல்லை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை எடுத்தார்கள். சட்டையில் ஏதோ இரத்தம் படிந்திருக்கின்றது, ஆனால் சட்டை கிழிந்திருக்கவில்லை. பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வோம். பொய் சொல்பவர்கள் பொய்யை மறைப்பதற்கு எத்தனையோ பொய்களை கொண்டு வருவார்கள். இதுதான் உலகத்தில் பொய் சொல்பவர்கள் மாட்டிக்கொண்ட வரலாறு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சட்டை கிழிந்திருக்கவில்லை, சட்டையில் இரத்தம் தோய்ந்திருக்கின்றது. எவ்வளவு பொறுமையான ஓனாய் இது, எவ்வளவு பொறுமையான ஓனாய் இது. எனது மகனை சாப்பிட்டு இருக்கின்றது, மகனின் சட்டையை கிழிக்கவில்லையே, மகனின் சட்டையை கிழிக்கவில்லையே, ஒன்றும் பேசவில்லை. சொன்னார்கள், உங்களது மனது ஏதோ ஒரு அநியாயத்தை செய்துவிட்டது. என் யூசுப் உயிருடன் தான் இருக்கின்றார், என் மகன் உயிருடன் தான் இருக்கின்றார் என்பது புரிந்துவிட்டது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் உள்ள பாசத்தை விளங்க வேண்டும் என்றால் யூசுப் சூராவை படித்து பாருங்கள். அங்கே ஒரு தந்தையின் பாசம் என்ன பிள்ளைகள் மீது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எமது பிள்ளைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய அன்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சொன்னார்கள், ஃபஸபுருன் ஜமீல், ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையை கையாளுகின்றேன். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு அல்லாஹ்வே ஹெல்ப் பண்ணக்கூடியவன், உதவி செய்யக்கூடியவர். ஒரு பிரயாண கூட்டம் வந்தது, வாளியை கிணத்திலே போட்டார்கள், அங்கே தண்ணீர் வரவில்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு பையன் தான் வருகின்றார், அழகான ஒரு வாலிபன் வருகின்றார். அவரின் பெருமதியை அவர்கள் விளங்கவில்லை. சொன்னார்கள், அழகான ஒரு வாலிபன் இருக்கின்றார் என்று சொல்லி அற்பமான சில திர்ஹங்களுக்கு அவரை விற்றார்கள். அவரது பெருமதி அற்பமான திர்ஹங்கள், பணங்கள் கிடையாது. அவரது பெருமதி அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது. சில மனிதர்களை உலகத்திலே அவர்களது தோற்றத்தை வைத்து நாம் முடிவு செய்து விடுவோம் இவர்கள் அற்பமானவர்கள் என்று. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். சில மனிதர்களை நாம் தாழ்த்துவதற்கும் ஒழிப்பதற்கும் அவர்களை அழிப்பதற்கும் எத்தனையோ முயற்சிகளை செய்வோம். ஆனால் அல்லாஹ் அவர்களை உயர்த்த நாடிவிட்டால் அவர்களை உயர்வின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அடிமையாக விட்டார்கள் அற்பமான திரகங்களுக்கு. அல்லாஹ் அவரை எங்கே வைக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியும். அவன் திட்டங்களுக்கு பின்னால் மிக பெரும் திட்டம் தீட்டக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ஒரு சூழ்ச்சியும் பிளானிங்கும் இருக்கின்றது. அவனது பிளான், அவனது திட்டம், அவன் திட்டம் தீட்டக்கூடியவர்களை மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கியவர் ஈஜிப்டின் கவர்னர் வாங்குகின்றார். அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. மனைவியை பார்த்து சொன்னார், மனைவியை பார்த்து சொன்னார், அக்ரிமி மத்வா, ஏதோ ஒரு பிள்ளையை கொண்டு வந்திருக்கின்றேன், இவரை கண்ணியப்படுத்து. அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, அவர் மூலம் எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனங்கள் கிடைக்கும்.
அல்லது அவரை நாம் ஒரு பிள்ளையாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று கவர்னர் பேசினார். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இப்படித்தான் யூசுஃபுக்கு நாங்கள் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சூரத்து யூசுஃபிலே இஹ்சான் என்ற பாடத்தை பேசுகின்றான். இஹ்சான், எங்கிருந்தாலும் நாம் உண்மையான முறையிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருப்போம். நாம் எமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகச் சிறப்பாக நாம் செய்வோம். அல்லாஹ் சொல்கின்றான், வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், யாரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்வார்களோ, ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களோ, அவர்களுக்கு சிறந்த கூலிகளை கொடுப்போம். சூரத்து யூசுஃபின் ஆரம்பமும் இஹ்சான், அதன் முடிவும் இஹ்சான். கண்ணியமானவர்களே, யார் வாழ்க்கையிலே இஹ்சானுடன் கடைபிடிப்பார்களோ, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான், அவனுக்கு நான் எப்பொழுதும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் உலகத்திலே எனக்கு உதவி செய்திருக்கின்றார்களோ, உபகாரம் செய்திருக்கின்றார்களோ, அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பாடத்தை சூரத்து யூசுப் சொல்லித் தருகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிப வயதை அடைகின்றார்கள். பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். கவர்னரின் மனைவிக்கு அவரை நெருங்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்றது. அடுத்த சோதனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அனைத்து வாசல்களையும் மூடிவிட்டார். அனைத்து வாசல்களையும் மூடிவிட்டார். என்ன குறைபாடு? அழகில் குறைபாடா? அந்தஸ்தில் குறைபாடா? எதிலும் குறைபாடு கிடையாது. அந்த பெண் கூப்பிடுகின்றார், தன் எஜமாட்டி கூப்பிடுகின்றார், ஹை தலக், நீ நெருங்கி வா, மோசமான பாவத்தின் பக்கம் வா என்று அந்த பெண் மோசமான காரியத்தின் பக்கம் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ். முதலாவது சொன்னது மஆதல்லாஹ், நான் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். இரண்டாவது சொன்னார்கள், இன்னஹு ரப்பி, உங்களது கணவன் யார் தெரியுமா? அவர் எனது எஜமானர். அஹ்ஸன மத்வாய், எனக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி விட்டார். எனக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி விட்டார். அவருக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக நான் இருக்கக்கூடாது. மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? எம்மை உயர்த்தியவர்களை வெட்டுவது, எமக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு அநியாயம் செய்வது, அவர்களை அழிப்பதற்காக வேண்டி முயற்சிப்பது, அவர்கள் ஒன்றும் செய்யாதது போன்று நாம் நினைப்பது, இதுதான் மிக பெரும் துரோகம். சொன்னார்கள், இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன். அவர்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை, பாவத்தை விட்டு ஓடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, வாசல்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பாவத்தை விட்டும் ஓடினால் நிச்சயம் பல வாசல்களை அல்லாஹ் திறந்து தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு பாவத்தை ஹராமை விட்டால் அல்லாஹ் அதைவிட சிறந்ததை கொடுப்பான். அல்லாஹ் அதைவிட சிறந்ததை கொடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவத்திலிருந்து தப்புவதற்காக வேண்டி வாசல்களை நோக்கி ஓடுகின்றார்கள். அந்த பெண்ணும் அவருக்கு பின்னால் ஓடுகின்றார். ரெண்டு பேரும் ஓடிய டிரெக்ஷன் ஒன்றுதான். ஆனால் ஒருவர் பாவத்திலிருந்து தப்புவதற்காக வேண்டி ஓடுகின்றார், இன்னும் ஒருவர் பாவத்தை செய்வதற்காக வேண்டி ஓடுகின்றார். இன்னும் ஒருவர் பாவத்தை செய்வதற்காக வேண்டி ஓடுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பாவத்திலிருந்து தப்ப வேண்டும் என்ற மன உறுதி வலிமையாக இருக்கும் என்றால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அவர்கள் வாசலை நோக்கி நெருங்குகின்றார்கள். அந்த வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வாசலிலே இருக்கின்றார்கள் எஜமான், ஈஜிப்டுடைய கவர்னர். உடனே பெண் புத்தி வேலை செய்கின்றது. உடனே அந்த பெண் சொன்னார், உங்களது மனைவிக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர், இவரை சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது பயங்கரமான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று பேசவில்லை, ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஹிய ராவதத்னி அன் நஃப்ஸி, ஹிய ராவதத்னி அன் நஃப்ஸி, உங்களது மனைவிதான் இந்த மோசமான காரியத்தின் பக்கம் என்னை அழைத்தார் என்றார்கள். அங்கே விட்னஸுக்கு யாரும் இருக்கவில்லை. ஒரு குழந்தை பேசியது. 3 குழந்தைகள் தாயின் மடியில் வைத்து பேசியன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜுரைஜ் என்ற வணக்கசாலிக்காக வேண்டி பேசிய குழந்தை
மூன்றாவது குழந்தை யூசுப் சுத்தமானவர் என்று பேசியது. அந்த சாட்சி, அந்த விட்னஸ் சொன்னது, சட்டையை பாருங்கள், பின்னால் கிழிக்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த பெண் உங்களது மனைவி குற்றவாளி, முன்னால் கிழிக்கப்பட்டிருக்கும் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் கிழிக்கப்பட்டிருக்கும் என்றால் உங்களது மனைவி குற்றவாளி, முன்னால் கிழிக்கப்பட்டிருக்கும் என்றால் யூசுப் குற்றவாளி என்று சொன்னார். பார்க்கப்பட்டது பின்னால் தான் கிழிக்கப்பட்டிருந்தது. உடனே எஜமானர் உரிய தண்டனையை கொடுக்கவில்லை. கணவனுக்கு ரோஷம் இருக்கவில்லை பெண்ணின் விஷயத்திலே. அதை மறைக்க முற்பட்டார். எமது பிள்ளைகள், எமது குடும்பம் ஏதாவது மோசமான காரியத்தில் ஈடுபடுகின்றார்களா, அவர்களுக்கு அந்த தண்டனையை, அந்த மோசமான குற்றத்தை விடுவதற்குரிய ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பேச வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு குற்றத்தை பார்த்து கொண்டு, ஒரு அநியாயத்தை பார்த்து கொண்டு, ஒரு பாவம் செய்வதை பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, தையூசாகத்தான் நாம் ஆகுவோம். தையூஸ் என்றால் யார்? அவர் சொர்க்கம் போக மாட்டார். அவர் யார்? தன் குடும்பத்திலே பாவத்தை வைத்துக் கொண்டிருக்க கூடியவர். ஈஜிப்தின் கவர்னர் சொன்னார், யூசுஃபே, இதை நீங்கள் விட்டுவிடுங்கள். மனைவியை பார்த்து சொன்னார், நீ உனது பாவத்தை நினைத்து வருந்திவிடு, நீதான் தவறை செய்தார் என்றார். கண்ணியமானவர்களே, செய்த இந்த மோசமான செயல் ஊரில் பேசப்படுகின்றது. கவர்னரின் மனைவிக்கு தன்மான பிரச்சனை. சில சந்தர்ப்பங்களிலே எவ்வளவோ குற்றங்களை, அநியாயங்களை செய்வார்கள், ஆனால் தன்னை நிரபராதியாக காட்டிக் கொள்வார்கள். தான் செய்த இந்த மோசமான செயலை அந்த பெண் சுத்தமானது என்று காட்ட நாடினார். விருந்தை ஏற்பாடு செய்தார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அனைவருடைய கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து யூசுஃபை வர சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். வந்தவுடன் அந்த பெண்கள் மயங்கி விட்டார்கள், தன்னை மறந்து விட்டார்கள். பழத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக தன் கைகளை வெட்டி கொண்டார்கள். சொன்னார்கள், மஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலகுன் கரீம். நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகைத்தான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். சொன்னார்கள், இது மனிதனே கிடையாது, இது ஒரு கண்ணியமான மலக்குத்தான் என்றார்கள். உடனே இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தான் செய்த குற்றத்தை சுத்தமாக காட்டினார். இந்த விஷயத்தை வைத்துதான் நீங்கள் என்னை குறை சொன்னீர்கள், நீங்களும் இப்படியான விஷயத்திலே மாட்டிக்கொள்ளத்தான் செய்வீர்கள். உடனே சொன்னார், நான் செய்யக்கூடிய இந்த பாவத்துக்கு உடந்தையாக விட்டால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அல்லது இழிவுபடுத்தப்படுவார் என்றார். சுப்ஹானல்லாஹ். ரகசியமாக செய்யக்கூடிய பாவம் வேறு கண்ணியமானவர்களே. அந்த பாவம் 10 பேருக்கு முன்னால் செய்யப்படும் என்றால் அதன் தண்டனை வித்தியாசம், அதன் பாரத்தோடும் வித்தியாசம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இப்பொழுது இருக்கும் நிலைமை பாரதூரமானது. சொன்னார், ரப்பி சிஜின் அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. எனது எஜமானரே, இந்த பெண்கள் எந்த ஜினாவின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம் என்னை அழைக்கின்றார்களோ அந்த விபச்சாரத்தை விட எனக்கு சிறைவாசம் விருப்பமானது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அடுத்த சோதனை ஒரு நபியின் மகன், கண்ணியமானவர், சிறைவாசத்தை அனுபவிக்கின்றார். ஆனால் அதையும் சந்தர்ப்பமாக பயன்படுத்தினார். அங்கே சென்று நல்ல மக்களை, மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி பேசினார். அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுத்தார். இஸ்லாத்தின் பக்கம் தஅவாவை கொடுத்தார். அங்கே 2 பேர் கனவு கண்டார்கள். 2 பேரும் அரசனின் அரண்மனையிலே வேலை செய்தவர்கள். அந்த கனவை அவர்களுக்கு சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் பாதுகாக்கப்பட்ட கனவு, இரண்டாவது அந்த மனிதர் அழிக்கப்பட்ட கனவு. பாதுகாக்கப்பட்ட அந்த மனிதர் சிறையிலிருந்து வெளியாகும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உத்குர்னி இன்த ரப்பிக், உங்களுடைய ரப்பிடத்தில், அரசனிடத்தில் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை மறந்து விட்டார். இதனால் இன்னும் சில வருடங்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். வாழ்க்கையிலே சில சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை தாண்டுவதற்கு சில காலங்கள் கட்டாயம் தேவை. ஒரு மனிதர், ஒரு மாணவர் படிக்கின்றார். படித்த ஒரு நிலையை அடைவதற்கு எத்தனை வருடங்கள் தேவை?
இதே போன்று சோதனைகளுக்கும் சில காலங்கள் இருக்கின்றது. அந்த காலங்களை நாம் பாஸ் பண்ணினால்தான் அந்த சோதனைகளுக்கு பின்னால் உள்ள நன்மாராயத்தை அடையலாம். நிச்சயமாக ஒவ்வொரு ஹார்ட்ஷிப்புக்கும் பின்னால், ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு ரிலீஃபை, ஒரு வெற்றியை, ஒரு உயர்வை, அல்லாஹ் ஒரு விமோசனத்தை நிச்சயம் வைத்திருக்கின்றார். கஷ்டம் இருக்கின்றதா? சயஜஅலுல்லாஹ் பஅத உஸ்ரின் யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்னால் நிச்சயம் வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் 2 தடவை சொல்லி காட்டி இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அரசன் ஒரு கனவை காணுகின்றார். 7 மாடுகள், அதை கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுகின்றன. 7 பசுமையான கதிர்களை, 7 பசுமையான கதிர்கள், காய்ந்த 7 கதிர்களையும் காணுகின்றார். என்ன கனவு? அங்கே இருக்கக்கூடிய சூனியக்காரர்களிடம் விளக்கத்தை கேட்கின்றார். இது வீணான கனவு, இதுக்கு எந்த ஒரு விளக்கமும் கிடையாது என்று சொல்கின்றார். இப்பொழுதுதான் ஞாபகம் வருகின்றது, தனது கனவுக்கு விளக்கம் சொல்லவர் யூசுப் அங்கே சிறையில் இருக்கின்றார் என்று. அந்த சிறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தவர் ஞாபகப்படுத்துகின்றார். அவரை கொண்டு வாருங்கள் என்றார்கள். அந்த கனவுக்குரிய விளக்கத்தை வந்து கேட்கின்றார். சொன்னார்கள், உங்களை நோக்கி பெரும் ஒரு பஞ்சம் வரப்போகின்றது, அந்த பஞ்சத்துக்குரிய அடையாளம் தான் இது, இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்வையும் சொல்லி காட்டினார். இப்படிப்பட்டவர் எனது ஆட்சியில் இருக்கின்றாரா, அவர் சிறையில் இருக்கின்றாரா, அவரை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தினார்கள். எனது மானம் அனைத்தை விட முக்கியமானது, கையை வெட்டி கொண்ட பெண்களின் நிலைமை என்ன, அவர்களை பற்றிய முடிவை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் செய்த சூழ்ச்சியை எனது ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நன்கு அறிந்தவன். கண்ணியமானவர்களை, இப்பொழுது அனைத்தும் தெளிவாகிவிட்டது. யூசுஃபின் அந்தஸ்து உயரப் போகின்றது. கவர்னர் சொன்னார், அந்த பெண் சொன்னார், இப்பொழுது உண்மை வெளியாகிவிட்டது. நான் தான் பாவத்தின் பக்கம் இவரை அழைத்தேன். யூசுப் உண்மையாளர் என்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினான். அவருக்கு ஹஸானாவின் பொறுப்பை, ட்ரெஷரியின் பொறுப்பை அரசர் கொடுக்கின்றார். சொன்னார், இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், பஞ்சம் வரப்போகின்றது, இந்த பஞ்சத்தின் சந்தர்ப்பத்திலே நான் இந்த நாட்டை உயர்த்தப் போகின்றேன், எனக்கு ட்ரெஷரியின் பொறுப்பை தாருங்கள், ஹஸானாவின் பொறுப்பை தாருங்கள். எனக்கு 2 குவாலிஃபிகேஷன் இருக்கின்றது, ஹஃபீதுன் அலீம், நான் சொத்துக்களை, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய நம்பகத்தன்மை உள்ளவனாக இருக்கின்றேன். பொறுப்பில் உள்ளவர்களுக்கு 2 குவாலிஃபிகேஷன் தேவை. முதலாவது குவாலிஃபிகேஷன் நம்பகத்தன்மை, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய அமானிதம், ஹஃபீஸ் என்ற தன்மை வேண்டும். 2வது அலீம், ஒன்றை எங்கே எப்படி செலவழிக்க வேண்டும் என்று தெரியும். 3 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாடு குட்டிச்சுவராக மாறியது. காரணம், இந்த நாட்டின் சொத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை முறையாக செலவழிக்காமல் தான் இந்த நாடு குட்டிச்சுவராக ஆகி போனதுக்கு காரணம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஃபீதுன் அலீம், நான் இந்த சொத்துக்களை, நாட்டின் வளங்களை பாதுகாக்கக்கூடிய நம்பகத்தன்மையுடையவனாக இருக்கின்றேன். அலீம், எனக்கு எதை எப்படி செலவழிக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அறிவும் எனக்கு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பஞ்சம் வருகின்றது. எந்த சகோதரர்கள் அவர்களை கொல்வதற்காக வேண்டி, அவர்களை அழிப்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டினார்களோ, கிணற்றில் தள்ளினார்களோ, அவர்கள் உதவி கேட்டு வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர்கள் கூட பிறந்த ஒருவர் இருந்தார், அவரது பெயர் பின்யாமீன். அவரை தன்னுடன் எடுத்துக் கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த செய்தியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. சொன்னார்கள், ஃபஸபருன் ஜமீல் அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, நான் அழகான பொறுமையை கையாளுகின்றேன், அல்லாஹ் அனைவரையும் கொண்டு வரக்கூடியவன். எப்படிப்பட்ட கவலை என்றால், அவர் எப்பொழுதும் யூசுப் யூசுப் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யா அஸஃபா அலா யூசுப், யூசுஃபுக்கு ஏற்பட்ட கை சேதமே. எந்த அளவுக்கு கவலை என்றால், அவர் அழுது அவரது கண்ணிலே இருக்கக்கூடிய கருப்பு படலம் வெண்மையாக மாறிவிட்டது. மக்கள் சொன்னார்கள், நீங்கள் யூசுஃபை சொல்லியே மௌத்தாக போகின்றீர்கள், உங்களுக்கு அழிவு வரப்போகின்றது என்றார்கள்.
அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். எனது கவலையை அல்லாஹ்விடத்தில் நான் முறைப்பாடு செய்கின்றேன். வ அஅலமு மினல்லாஹ் மா லா தஅலமூன். அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் அறியாத பல விஷயத்தை அறிந்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், எனது பிள்ளைகளே, நீங்கள் யூசுஃபை தேடுங்கள், அவரது சகோதரரையும் பெற்றுக்கொண்டு வாருங்கள். வலா தய்அஸு மின் ரௌஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைய வேண்டாம், வெடப்பாக வேண்டாம், முடியாது என்ற சிந்தனைக்கு நீங்கள் வராதீர்கள், அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றார் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சகோதரர்கள் வந்து பின்யாமீனை கேட்கின்றார்கள். இப்பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் ஃபஅல்தும் மா ஃபஅல்தும் பியூசுஃப வ அஸி. நீங்கள் யூசுஃபுக்கும் அவரது சகோதரர்களுக்கும் என்ன அநியாயங்களை செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கின்றதா? அப்படி சொல்லிவிட்டு அவர்களே சொன்னார்கள், இது அன்தும் ஜாஹிலூன். நீங்கள் தெரியாமல் தான் செய்தீர்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய மனப்பான்மை கண்ணியமானவர்களே. சந்தர்ப்பங்கள், மனிதர்கள் யார், அவர்களது மனது எப்படிப்பட்டது என்பதை சொல்லும். தன் சகோதரர்கள் செய்த அநியாயத்துக்கு அவர்களே காரணத்தை சொன்னார்கள். நீங்கள் அறியாமல் தான் செய்தீர்கள், இதை பற்றிய பாரதூரத்தை விளங்காமல் தான் செய்தீர்கள். ஞாபகம் இருக்கின்றதா? கேட்டார்கள், அஇன்னக லஅன்த யூசுப். நீங்களா யூசுப்? அன யூசுப் வ ஹாதா அஹி. நான் தான் யூசுப், இது எனது சகோதரன் பின்யாமீன். சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்து விட்டான். இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிர். அனைத்து பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷனையும் அல்லாஹ் இங்கே தான் வைத்திருக்கின்றார். யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, யார் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் மீது பொறுமையாக இருப்பார்களோ, ஃபஇன்னஹு லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். யாருக்கு இஹ்சான் இருக்குமோ, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையுடன் தன் வாழ்க்கையை கழிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்களோ, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவார்களோ, அந்த இஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் வீணாக்கவே மாட்டார். அவர்களது கூலி உயர்ந்ததாகத்தான் இருக்கும். சொன்னார்கள், யூசுப் லகத் ஆஸரக அல்லாஹு அலைனா. அல்லாஹ் எங்களை விட உங்களை உயர்த்தி தான் விட்டார். எவ்வளவுதான் உங்களை நாங்கள் தாழ்த்த முயற்சித்தாலும் அல்லாஹ் உங்களை உயர்த்தி விட்டான் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி வாப்பாவுக்கு செய்தியை கொடுப்பதற்காக வேண்டி சட்டையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். இந்த சட்டையை கொண்டு போய் எனது வாப்பாவின் முகத்திலே வீசிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டை, அவர்களது ஷேட் 3 கட்டங்களில் பேசியது. முதலாவது கட்டம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலையை கொடுத்தது. இரண்டாவது கட்டம் அவரை நிரபராதியாக ஆக்கியது. மூன்றாவது கட்டம் அந்த சட்டை கொண்டு வரப்படுகின்றது. தூரத்தில் வரும் பொழுது பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி லா அஜிது ரீஹ யூசுப். எனக்கு யூசுஃபின் வாசம் வீசுகின்றது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் தந்தையின் வாசம். எனக்கு யூசுஃபின் வாசம் வீசுகின்றது. சொன்னார்கள், நீங்கள் பழைய வழிகேட்டிலே இருக்கின்றீர்கள், தவறான பாதையிலே இருக்கின்றீர்கள். அந்த சட்டை, அந்த ஷேட் வீசப்படுகின்றது, முகத்தில் போடப்படுகின்றது, பார்வை மீண்டும் கிடைக்கின்றது. சொன்னார்கள், قال ألم أقل لكم إني أعلم من الله ما لا تعلمون. நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாத பல அறிவுகளை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு வஹி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று சொன்னார்கள். உடனே பிள்ளைகள் சொன்னார்கள், வாப்பா தவறு செய்து விட்டோம், உங்களுக்கு நாங்கள் துரோகம் செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்றார்கள். சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி. எனது ரப்பிடத்தில் நான் பின்னால் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்றேன். உடனே மன்னிக்கவில்லை, மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், பின்னால் மன்னிப்பு கேட்கின்றேன். அப்படி என்றால் உலமாக்கள் சொல்கின்றார்கள், எனது துஆ, எனது இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச் சிறந்த நேரம் சஹருடைய நேரம், தஹஜ்ஜுதுடைய நேரம். வாப்பாவின் மனது, பிள்ளைகள் எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் வாப்பா நொந்து கொள்ள மாட்டார். சில சந்தர்ப்பங்களிலே நொந்து கொண்டாலும் எனது பிள்ளை தானே, எனது பிள்ளை தானே தவறு செய்தார் என்று மன்னித்து விடுவார்.
நான் உங்களுக்கு இப்பொழுது மன்னிப்பு தேட மாட்டேன், நான் சஹருடைய நேரத்திலே மன்னிப்பு தேடுகின்றேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வருகின்றார்கள், தனது வாப்பாவை அணைத்துக் கொண்டார்கள், பெற்றோரை பேரன்ஸை அணைத்துக் கொண்டார்கள், அனைவருமே சுஜூதில் விழுந்தார்கள். சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யா அபத் ஹாதா தஅவீலு ருயாய மின் கபில், நான் கண்ட கனவு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால், 30-40 வருடங்களுக்கு முன்னால் கண்ட கனவு, அந்த கனவை இன்றுதான் நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நமக்கு இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். ஆனால் அநியாயத்துக்கென்று ஒரு நேரம் இருக்கின்றது அல்லாஹ் பிடிப்பதற்கு. அநியாயம் செய்யப்பட்டவர்களை அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம், பொறுமையுடன் இருப்போம். கடைசியாக சூரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவுடன் முடிவுகின்றது, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு என்ன ஆட்சி தான் கொடுக்கப்பட்டிருந்தாலும், என்ன பணம் தான் கொடுக்கப்பட்டிருந்தாலும், என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கி விடு யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கி விடு யா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சில ஜனாசாக்களை நாம் முஸ்லிமாக்க வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இவர் எப்படியாவது முஸ்லிம் மையவாடியிலே மௌத்தாக்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கின்றோம். ஆனால் அவரின் நிலைமை, அவர் முஸ்லிமா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலைமையிலே நேற்று கூட ஒரு ஜனாசாவின் செய்தியை கேள்விப்பட்டேன். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டியது உயர்ந்த பாக்கியம். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக பிறக்க செய்தாய், யா அல்லாஹ் முஸ்லிமாகவே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ், வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களுடன் நீ சேர்த்து விடியா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவனை உண்மையான முறையிலே நம்பி நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மீது பொறுமையாக இருந்து அவனுக்கு ஷுக்ருல்ல, அவருடன் சபராக இருந்த நல்லடியாருடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله